90ஆம் ஆண்டு வெளியேற்றத்துக்கு பிறகு நான் 2012 முல்லைத்தீவு மாவட்டத்தில் என்னோட சொந்த இடத்துல வந்து மீள் குடியேற்றம். முக்கியமாக நான் இந்த மீள் குடியேற்றத்துக்கு பின்னுக்கு வந்த தமிழ் முஸ்லிம் உறவுகளோடு சேர்ந்து நான் வேலை செய்ய தொடங்கியிருக்கிறேன். இந்த நேரங்களில் நாங்கள் கூடுதலாக பெண்கள் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டோம். அந்த நேரத்தில் நிறைய பெண்கள் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் அவங்களுக்கு ஒரு சமூகத்துக்குள்ள உள்ள அசமத்துவ ஆண் பெண் அசமத்துவ நிலப்பாடுகள் காரணமாக நிறையவே 2ஆம் தரமாக அந்த குடியேற்றங்காரங்களில் அவங்க தள்ளப்படுறதும் அவங்க தாக்கப்படுறதுலையும் இருக்கிற நேரம் அதோட பண வேலைகள்லையும் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். சேம் டைம் நாங்கள் 90ஆம் ஆண்டு முஸ்லீம்களாக வெளியேற்றப்பட்ட பிறகு அப்போ தான் நாங்கள் குடியேற்றோம் இங்கே வந்து. அப்போ அதுக்கு பிறகுள்ள தமிழ் முஸ்லீம் உறவை வளர்க்குறதுக்காக கூடுதலான வேலைகள் தேவைப்பாடு இருந்தது. அப்போ அதுக்காகவும் நாங்கள் தமிழ் பெண்கள் முஸ்லீம் பெண்களாக இணைந்த வேலைகளை கூடுதலாக செய்துட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அபிவிருத்தி வேலைகள் காலப்போக்கில் நடந்து கொண்டே இருந்தது. அபிவிருத்தி வேலைகள் என்று சொல்லக்குள்ள என்ன சொல்ற ஒரு தனி மனிதன் சார்ந்த ஒரு தேவைப்பாடுகள் பாரியளவு உணரப்படாத நிலப்பாடுகள் இருந்தது. இப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னாங்க மாவட்டத்தை இந்த கட்டுமான வேலைகள் என்றது வந்து விரைவாக போய்கொண்டது. வீதி புனர் நிர்மாணங்களாக இருக்கலாம், மற்றது அவங்களோட பொது பில்டிங்கள், இந்த வேலைகளை கூடுதலாக செய்து கொண்டிருந்த போதும் ஒரு தனி மனிதண்ட உரிமை சார்ந்ததா அல்லது அவங்களுடைய சுய தேவை சார்ந்த வேலைகள் என்றது வந்து சரியா இருந்தது குறைவாக பார்ப்போம். என்னன்னு சொன்னால் வடக்கில் அது முல்லைத்தீவு என்ற இடத்துல வந்து முல்லைத்தீவு நிறையவே யுத்த காயங்களுக்கு உட்பட்டு அவங்க உடல் ரீதியாக மட்டுமில்லை உளர் ரீதியான ஒரு பாதிப்பும் சரியா இருந்தது. முக்கியமாக இன்றைக்கு 10ஆம் ஆண்டுலேருந்து 2010 இன்றைக்கு 2024 வந்தாலும் நிறையவே மன உளைச்சலுக்கு உள்ளானவர்கள் கூடுதலாக அதிகம் நாங்கள் பார்க்க இருக்குது. ஒரு கிராமத்தில் ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் நடந்தால் இது யாருக்கு கொடுக்க ஒரு ஹிஸ்ட்ரி சில நேரம் 12 வருடங்களாக ஒரு கிராமத்தில் திட்டங்கள் அமலாகி கொண்டு போகும். அந்த திட்டங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதில் ஃபாலோ அப்கள், இதில் அவங்களோட முன்னேற்றங்கள் என்ன, பொருளாதாரத்தில் இந்த மாற்றங்கள் வந்திருக்குதுன்றது வந்து ஒரு அரச கட்டமைப்பு அதை பார்க்க தவறு இருக்குது. அது பார்க்காததால வந்து முன்னுக்கு வர வேண்டியவங்க சில நேரம் உதவிகளை பெறுறாங்க. அதை எதுவுமே பேச முடியாதவர்களுக்கு எந்தவித உதவியும் கிடைக்காமல் அவங்க இன்னும் கஷ்டத்துக்கு இருக்கிற நிலப்பாடுகளையும் நாங்கள் போயிருக்கிறோம். மற்றது இந்த மீளிணக்கம் என்று சொல்ற நிலப்பாடுகளையும் நாங்கள் பார்க்கும்போது அதுவும் ஒரு முறையான ஒரு அதுக்கான நடவடிக்கைகளும் சரியாக யுத்தம்ங்கிறது ஒரு இன ரீதியான ஒரு முரண்பாடுகள் இங்கே இருக்குது. ஆனால் அதுக்கான ஒரு நீடித்து அதில் மாற்றம் வரக்கூடிய திட்டங்கள் அமலாக்கல்களும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே இல்லை. எதிர்வரும் காலங்கள் அந்த மாவட்ட ரீதியான அபிவிருத்திங்கிறது ஒரு நிலை பெறுதகு ஒரு அபிவிருத்தியாக அமைகிறதுக்கான வழிவகைகள் செய்யப்பட வேணும். எங்களோட இளம் சமூகங்கள் முதலாவது எங்களோட நாட்டில் ஒரு நம்பிக்கை வைக்க வேணும். எங்களோட நாட்டிலையும் உழைக்கலாம் என்ற நம்பிக்கை எங்களோட சமூகத்துக்கிட்ட வர வேணும். இந்த நாட்டில் இருக்கவே முடியாது, எந்த வருமானத்தையும் பெற முடியாது என்ற மனநிலை தான் 95% மக்களுக்கிட்ட மேலே இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கறது எதிர்வரும் கால அரசாங்கங்கள்ன்ற ஒரு பொறுப்பாக அமைகின்றது.